ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீரை குழம்பு தான். கீரை குழம்பை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நான் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தாங்க பண்ணுறேன். பசங்களுக்கு காலையிலே தக்காளி சாதம் ஆம்லேட் போட்டு அனுப்பிட்டேன் ஸ்கூலுக்கு. ஸோ எங்கள் 2 பேருக்கு மட்டும் இப்போது மத்தியானம் லஞ்சு ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால் சும்மா கொஞ்சமாக செய்கிறேன். 2 தக்காளி, கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு வெங்காயம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு குக்கரை வச்சுட்டேங்க. காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். எண்ணெயை ஊற்றாமல் வெறும் இதுலேயே வறுக்கணும். எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. நல்லா அதை செவக்கிற வரைக்கும் வறுத்தெடுங்க. நல்லா வறுத்துட்டு இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அப்புறம் தோரம் பருப்பு நான் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு தான், சின்ன கப் அளவு தோரம் பருப்பு. தேவையான அளவு தோரம் பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வரங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க. திட்டமாக சிம்மில் வச்சே மெதுவாக வருங்க. போதும், இந்த அளவு வருந்தால் போதும். இப்போது தண்ணி ஊற்றிடுங்க, தேவையான அளவு தண்ணி. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, தக்காளி, புளி, கீரை, நல்லா அலசி எடுத்துக்கிட்ட கீரை அதில் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ நம்ம அந்த வறுத்து வச்ச மிளகாவை நல்லா மிக்சியில் அடித்து இதில் போட்டுக்கிட்டேங்க. மிளகாவை அப்படியே போட்டோம் வச்சுக்கோங்களேன், அது நம்ம கடையும் போது சரியாக மசியாது. வாய்க்கு தொண்டைக்குள்ளே மாட்டோம், சிக்கும். அதனால் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு இதில் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும், நம்ம வாயில் சிக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா காரம் இறங்கியிருக்கும். போதுங்க, பாருங்கள், திட்டமாக வெந்துடுச்சு. அவ்வளோதான். இதை பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, திட்டமாக தண்ணி ஊற்றுனதுனால திட்டமாக இருக்குது. இப்போது ஸ்டவ்வில் வந்து தாளித்து ஊற்றிக்குவோம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கிட்டு வடகம், அவ்வளோதாங்க. நான் வடகம் மட்டும்தான் போட்டு தாளிச்சுக்குவேன். அவ்வளோதான், தாளித்து ஊற்றிக்கிட்டோம்னா சுவையான கீரை குழம்பு ரெடி. பருப்பு வறுத்து கீரை குழம்பு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நம்ம மிளகாவையும் வறுத்து செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.